Hello friends, வெல்கம் பேக் டு என் வேர்ஸ். மல்டி டைமென்ஷனல் அரே அதாவது 2D அரே அப்படின்னு என்னன்னா இட் கண்டெய்ன்ஸ் அரேஸ் ஆஃப் அரேஸ். என்னது அரேஸ் ஆஃப் அரேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அரேனா என்னன்னா இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப் இன் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். அதாவது ஒரு மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அரேன்னு வச்சிங்கன்னா அந்த மார்க்ஸ்ன்ற இன்டிஜரு ஃபுல்லாக இன்டிஜர் டேட்டா டைப் தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு செட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அரேவை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம போன வெளியில் கூட ஏன் அரே வந்து 0 இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ 2D அரேக்கு வருவோம். 2D அரேனா என்னென்னா அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்குன்னா அதுதான் 2D அரே. ஸோ அரேன்றது மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அரே நேம் ஈக்குவல் டு அரேயோட ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த அரேயோட ஆப்ஜெக்ட் வந்து தான் மெமரியில் தனியாக ஸ்டோர் ஆகும். அதாவது இப்போ 10, 20, 30ன்றது அரே வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் தனியாக ஸ்டோர் ஆகும். அரேயோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ மல்டிபிள் அரேஸ் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் அரேஸில் ஒரு அரே இங்கே இருக்குன்னா அந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்கும். ஸோ அந்த இன்னொரு அரே வந்து என்னது, அது ஆப்ஜெக்ட். ஸோ இன்னொரு உள்ளே இருக்க அரே வந்து ஆப்ஜெக்டாக இருக்க சமயத்தில் அதோட ரெஃபரன்ஸ் தான் இந்த அரேல ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரேல 2 அரே உள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மெயின் அரே அதுக்குள்ளே 2 அரே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 அரேவும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த 2 அரேவும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அது வந்து ஸ்டோர் ஆகிருக்க மெமரியில் அப்படின்னு நினைப்பீங்களா? அது இல்லை. அந்த 2 அரேவுமே அதோட ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். அதனால ஆப்ஜெக்டில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் அரே நேமில் இருக்கும். ஸோ இப்படி தான் மல்டி டைமென்ஷனல் அரே வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஏன் மல்டி டைமென்ஷனல் அரே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட் எடுக்கிறீங்க. அந்த மார்க் ஷீட் வந்து எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதுவை யூஸ் பண்ணுறோம், 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறோம். அடுத்து மேட்ரிக்ஸ். ஸோ வந்து நீங்கள் மேக்ஸ்லாம் படிக்கும்போது மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அது ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் வரும். அதுக்கப்புறம் ரியல் டைம் எக்ஸாம் கேட்டிங்கன்னா இப்போது ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இமேஜில் வந்து பிக்சல்ஸ் தான் இருக்கும். அந்த பிக்சல்ஸுமே வந்துன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல ரியல் டைம் யூஸ் கேசஸில் நம்ம அரேன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இதோட சின்டெக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா டைப் டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அரே நேம், இதுதான் டிக்ளரேஷன். ஸோ இனிஷியலைசேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேட்டா டைப் டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அரே நேம் ஈக்குவல் டு நியூ டேட்டா டைப் ஓப்பன் ப்ராக்கெட்டில் வேல்யூ க்ளோஸ் ப்ராக்கெட் அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட்டில் இன்னொரு வேல்யூ க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த 2 ப்ராக்கெட்குள்ளேயுமே நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2 டைமென்ஷனல் அரே. அப்போது 2 டைமென்ஷனலில் அரேஸ் இருக்கும். ஸோ அரேஸ்க்குள்ளே அரேஸ் இருக்கும். அதனால் நம்ம ஒரு லிஸ்ட்டு மட்டும் போட்டால் ஒரே ஒரு அரே தான் இருக்கும். இது நம்ம 2 லிஸ்ட்டு போட்டோம்னா அந்த அரேக்குள்ளே எத்தனை வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறது. அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் எதுக்குன்னா ரோஸை குறிக்கும். ஸோ எத்தனை ரோஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது குறிக்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ரோஸை குறிக்கிறது. செகண்டு ப்ராக்கெட் வந்து காலம்ஸை குறிக்கிறது. ஸோ காலம்ஸை குறிக்கிறது. ரோஸ் காலம்ஸ்னால் என்ன, ரோஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் லைனில் இப்படி இருக்கிறது தான் வந்துன்னா ரோஸ். காலம்ஸ்னால் வெர்டிக்கல் லைன் அப்படி இருக்கிறது தான் காலம்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். சரி வாங்க ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கிட்ட 2D அரேயோட ப்ரோக்ராம் இருக்குங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி டிக்ளேர் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சொல்லிட்டு 2 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. இதுதான் டேட்டா டைப்பை குறிக்குது. ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பில் உள்ள ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட நேம் தான் ARR சொல்லிட்டு ஒரு அரே நேம். ஸோ இதுக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவுட்டர் அரே. இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் முடிகிறது தான் அவுட்டர் அரே. ஸோ இந்த அவுட்டர் அரேக்குள்ளே 2 இன்னர் அரேஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 இன்னர் அரேஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம 2D அரேவை அரே ஆஃப் அரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு அரேக்குள்ளே ஒன்றுக்கு மேற்பட்ட அரேஸ் இருக்கலாம், இல்லை ஒரு அரே கூட இல்லாமல் இருக்கலாம். அதுதான் வந்து அரே ஆஃப் அரே 2D அரேன்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே 1 2 3 இருக்குது, இங்கே 4 5 6ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்க ஃபார் லூப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரோஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபார் லூப் ரோஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ரோஸ்னால் என்ன, இதுதான் ரோஸ். 1 2 3ன்றது தான் ரோஸ், 4 5 6ன்றது தான் அடுத்த ரோ. ஸோ இந்த ரோ நம்ம பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், ஸோ ஃபஸ்ட்டு ரோ இங்கே வரத்துக்கு வந்து பார்த்தோன்னா 0. ஸோ 0ன்றது தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 1 அப்படி சொல்லிட்டு இங்கே வந்துடும். அதனால தான் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா int i = 0, i less than array dot length. ஏன் அரே டாட் லென்த்னா எத்தனை ரோ இருக்குன்றது வந்து பார்த்தோன்னா இந்த லென்த் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அரே டாட் லென்த் கொடுத்தோன்னா எத்தனை ரோ இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ அரே டாட் லென்த் எத்தனை 2 இருக்குது. ஸோ அப்போது 2 ரோ வந்து பிரிண்ட் ஆகணுன்றதால அரே டாட் லென்த் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 0 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்.
இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் கொடுக்குறோம். எதுக்கு? காலமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ காலம் எத்தனை இருக்குது? 3 காலம் இருக்குது. அப்போது அரே ஆஃப் ஐ டாட் லென்த். ஐ டாட் லென்த்னா அரே ஆஃப் ஐனா இந்த அரேக்குள்ளே இருக்க எதனா ஒரு எலமெண்ட்டோட லென்த்து என்னது? 3. அப்போ 3 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைம் லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும்? அரே ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இந்த ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ ஐயோட 0 ஐ ஈக்குவல் டு 0னா என்ன குறிக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரோவாக குறிக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 1 2 3 இருக்குது. அப்போ இந்த 1 2 3 பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம காலமோட இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது இந்த ஜே வந்து என்ன ஆகும்? இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரன் ஆகும். அப்போ ஜே ஈக்குவல் டு 0 இருக்கும் போது 1 பிரிண்ட் ஆகும். ஜே ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 2 பிரிண்ட் ஆகும். ஜே ஈக்குவல் டு 2 இருக்கும்போது 3 பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போது இந்த ஒரு லூப் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம பிரிண்ட் எல்லாம் கொடுத்துட்றோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரோ பிரிண்ட் ஆகி முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன வரும்? செகண்ட் ரோ வரும்போது ஐயோட வேல்யூ ஐ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ திருப்பி இந்த ஃபார் லூப் வந்து ஒன்றா பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா அரே ஆஃப் ஐனா அது ஐ வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஒரு ரோ பிரிண்ட் ஆகிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அரே ஆஃப் ஐ வந்து 1ல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அரே ஆஃப் ஐ அதிலே தான் இருக்கும் இந்த லாஸ்ட் வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும். அப்போ ஜே தான் மாறிட்டே இருக்கும் லூப்பில். ஜே வந்து 0 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த லூப்பில் ஜே மாறிட்டே இருக்கும். அப்போ 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரை, அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸை ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் யூஸிங் ஃபார் லூப்ஸ் அண்ட் 2D அரே. இப்போ நம்ம இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் அரே தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு, பேட்டர்ன் பேஸ்டு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 2 லூப் வந்து இருக்குது. ஸோ 2 லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவுட்புட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இப்படி தான் அவுட்புட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் இருக்கும், அடுத்து 2 ஸ்டார், அடுத்து 3 ஸ்டார் சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு நம்ம பேட்டர்னை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதுக்கு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா இங்கே எத்தனை இருக்குது? 3 ரோ இருக்குது. அப்போ 3 ரோன்றதால ரோஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ அவுட்டர் லூப்பில் என்ன பண்ணணும்னா அவுட்டர் லூப்போட வேல்யூ என்னன்னா ரோவை பிரிண்ட் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ 3 ரோ பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஐ லெஸ் தென் ரோஸ். அப்போ 3 டைம் வந்து இந்த அவுட்டர் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போது இன்னர் லூப் என்ன பண்ணணும்னா இன்னர் லூப் ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 ஸ்டார், செகண்ட் டைம் 2 ஸ்டார், தேர்ட் டைம் 3 ஸ்டார். அப்போது காலமில் தான் வந்து வேல்யூ மாறுது, ரோஸில் மாறல. பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து 3 ரோஸ் தான். ஆனால் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் தான் இருக்குது, செகண்ட் ரோவில் 2 காலம், தேர்ட் ரோவில் 3 காலம். அப்போது இது எப்படி நம்ம இது பண்ணலாம்? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் தான் ரன் ஆகணும், செகண்ட் வந்து 2 டைம் ரன் ஆகணும் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இங்கே அவுட்புட் வரப்போகுது. அப்போது இங்கே ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துடலாமா? ஏன்னா ஐ வந்து ஒன்றா தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும், அப்புறம் 2ன்னு இருக்கும், அப்புறம் 3ன்னு இருக்கும். அப்போ ஐ 1 இருக்கும்போது ஒரு டைம் பிரிண்ட் ஆகுது, ஐ வந்து 2ன்னு இருக்கும்போது 2 டைம், ஐ 3 இருக்கும்போது 3 டைம் அப்படி நம்ம கொடுக்கறதால இப்போ ஐ வந்து 0 இருக்குன்னா ஸோ ஜே வந்து 0 டைம், ஐ வந்து 1ஆக இருக்குன்னா ஜே வந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், ஐ வந்து 2ஆக இருக்குன்னா ஜே வந்து 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இப்படின்னும் போது பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து ஈஸியாக மேட்ச் ஆகிடும். ஸோ இப்படி தான் பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் வந்து ஒர்க் பண்ணுது. இது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட 2D அரேயோட வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நோட்ஸ், பிடிஎஃப்ஸ், ரெஃபரன்ஸ்லாம் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கும்போது இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருங்க. நான் அடுத்த டே சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.